சொல்ல போனா கண்டிப்பா இந்த வீட்ல ஒரு விசேஷத்தை பண்ணியே ஆகணும். ம். பண்ணாம விட்டாதான் தப்பாயிரும். ஜோசியரே என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, ரொம்ப நாளா இந்த வீட்ல கெடுதல் மட்டும்தாம்மா அதிகமா நடந்துட்டு இருக்கு. தானா கெடுதல் நடக்கல, இங்க இருக்கிற சில பேரால நடக்குது. இப்ப அத பத்தி உன்னை யாராவது கேட்டாங்களா? ஜோசியரே நீங்க சொல்லுங்க. நிறைய கெடுதல் நடந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் செஞ்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்கம்மா. அது வீட்டுக்கு நல்லதுமா. குலதெய்வ கோயிலுக்கு குடும்பமா வர்றதா வேண்டியிருந்தீங்கல்ல? ஆமா ஆமா, ஆனா அதுக்கான நேரம் தான் இன்னும் கூடி வரல. அந்த காரணத்தினாலதாம்மா இப்போ உங்க குடும்பத்துல நிறைய கெடுதல் நடக்குது. இப்ப நீங்க விசேஷத்தை நடத்துறது உங்க குடும்பத்துக்கும் நல்லதுதான். ம். மா இதெல்லாம் ஆமாங்க, நாங்களும் பேசிட்டு தான் இருந்தோம் இந்த ஃபங்க்ஷனை வீட்ல கிராண்டா பண்ணணும்னு. ஆமாமா ஆமா, அத பத்தி பேசிட்டு தான் இருந்தோம். அட ஆமா மச்சான், இல்ல மாமா, 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசணும்ல. ஆமாமா ஆமா. இப்பதான் ஞாபகம் இல்ல, மறந்துட்டேன்னு சொன்னீங்க. அது இன்னைக்கு ஞாபகம் இல்ல, ஆனா நாங்க முன்னாடியே பேசி முடிச்சிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு கூட பேசியிருக்கோம். நல்லபடியா விசேஷத்தை நடத்தினா குடும்பத்திலயும் நிறைய நல்லது நடக்குமா. அப்ப நான் கிளம்புறேன்யா. வரமா? ஆ, வரையா? போயிட்டு வாங்க. ம். மாமா கொடுத்துருங்க. இந்தா வரையா? நல்லது. வரமா? ம். வரையா? போயிட்டு வா. ரகு, ஜோசியர் சொல்றத வச்சு பார்த்தா நாளைக்கு உங்க கல்யாண நாளை ஒரு விசேஷ நாளா எடுத்து. மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப வீடு இருக்கிற நிலைமையில இது ஒண்ணுதான் குறைச்சலா? ஆமாண்ணே, நீங்க சொல்றதும் சரிதான். நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலையில எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? ஏய், ஏய், நல்ல காரியம் பேசும்போது அதை முட்டுக்கட்ட போடுற மாதிரியே பேசுவியா? மச்சான், இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு மச்சான். அதுக்கு நானா காரணம்? அண்ணா, நடந்த விஷயத்த எதையும் மாத்த முடியாது. அதுக்காக வீட்ல எதுவும் நல்லதே செய்யாம இருந்தா எப்படிண்ணே? எனக்கு இது வேணாம். ஏற்கனவே ஊரெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? மச்சான், ஊர்க்காரங்க 1000 பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன மச்சான்? ஊர்க்காரங்க வாங்கிக்கிறது ரைஸ் மில் மிஷின் மாதிரி எதையாவது போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது மச்சான். என்னால அப்படி பார்க்க முடியாது. ஊர்ல முக்கியமான பொறுப்புல இருந்துகிட்டு ஊரை பத்தி யோசிக்காம இருக்க முடியாது. இல்ல மச்சான், நம்ம வீட்ல வந்து கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? ஆ? அதான் அண்ணனே சொல்லிட்டாருல, ஏற்கனவே கொலைகார குடும்பம்னு நம்ம குடும்பத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கொலைய பண்ணிட்டு இவங்க மட்டும் 25வது கல்யாண நாளை கொண்டாடுறாங்கன்னு நாக்குல பல்ல போட்டு ஊரே பேசும். நாக்குல பல்ல போடாம அப்புறம் மூக்கிலேயே போடுவாங்க. எதையாவது ஒண்ணு பேச வேண்டியது. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நீ துள்ளிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பேசாம இரு. இந்த மாதிரி விசேஷம்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை தானே வரும். இந்த காலத்துல நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வைக்கிறது இல்லைன்னு. இத வைக்கலன்னா பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிடுன. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இந்த விஷயத்துல யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு விருப்பம் இல்ல. ரகு, அண்ணா, ரகு, அம்மா நீங்களாவது கொஞ்சம் அண்ணன்கிட்ட பேசுங்கம்மா. ஆமா பாட்டி, நீங்க சொன்னா பெரியப்பா கண்டிப்பா கேட்பாரு. அம்மா, ஒண்ணும் பேச வேண்டாம். அதான் அண்ணனே வேண்டான்னு சொல்லிட்டாருல. இதுக்கெல்லாம் காரணம் ஜானகி அக்கா தானே. இவங்க மட்டும் மாமா பேச்ச கேட்டு யார் யாருக்கோ சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா மாமாவே இந்த விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாரு. சரியா சொன்ன பார்வதி. ஏய், வாயை மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணா வேண்டாம், விட்டுருங்க. அவருக்கே விருப்பம் இல்லாதப்ப
எதுக்கு இதெல்லாம் செய்யணும் சொல்லுங்க. அண்ணி என்ன அண்ணி நீங்க? ஆமா சிவா, ஒரு கல்யாண நாளை கொண்டாடுறப்ப 2 பேருமே முழு சந்தோஷத்தோட இருக்கணும். அவருக்கு கோவம் மட்டும்தான் இருக்கு. சந்தோஷம் இல்லாத இந்த கல்யாண நாள் வேண்டாம். ஜானகி, உனக்கு ஒரு தடவை பெரியப்பா சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்பா என்ன சொன்னாரு? ஓ ஆமால, எனக்கும் இப்பதான் ஞாபகம் வருது. அப்பா முன்னாடியே சொல்லிருக்கார்ல. 25வது வெட்டிங் டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு பெரியப்பா தான் முன்னாடி சொல்லிருக்காரு. ஆமா, அப்பதான் நம்ம கிட்ட ஒரு தடவை சொல்லிருக்காரு. அவர் சொன்னதை அவருக்கு ஞாபகப்படுத்தணும், அவரை சம்மதிக்க வைக்கணும். அவரு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஆனா நீ சொன்ன கேப்பாருல்ல? நானா? ஆமா, இப்ப வரைக்கும் அந்த பவர் உனக்கு மட்டும் தானே இருக்கு. நீ போய் பெரியப்பா கிட்ட பேசு. ஆமா தானா, நீ போய் பேசு. கண்டிப்பா மச்சான் கேப்பாரு. என்ன எல்லாரும் என்னையே மாட்டி விடுறீங்க? இல்லம்மா, உன் ஒருத்தி பேச்ச மட்டும் தானே மச்சான் கேக்குறாரு. போய் பேசுமா, போம்மா. போதனா, போய் பேசு ஓ, போ. போய் பேசு. நான் தான் சொல்றேன்ல, போ.